எனக்கே இது புதுசா இருக்கு. படபடப்பா, தவிப்பா, அவஸ்தையா, சந்தோஷமா, எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி ஃபைனல் இயர். படிப்பை முடிச்சுட்டு அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. அதை விட்டுட்டு இன்ஃபாக்சுவேஷன், காதல், காதல் தோல்வி, பாய்சன்னு லைஃபை கெடுத்துக்காதீங்க. நான் சொல்றது கொஞ்சம். இதுதான் உனக்கு லாஸ்ட். இன்னொரு தடவை என்கிட்ட இது மாதிரி நடந்துக்காது. Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, keni, zarda, etc., or their promotion in any manner. நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். ஐயோ, தலை பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன எப்படி வேண்டான்னு சொன்னா? தேடி போய் கேடி வேலை பார்த்தால அனுபவி. அந்த மூஞ்சுக்கெல்லாம் நம்மள போய் லவ் சொன்னா இப்படிதான். உமா, நீ சொல்லுவிய சிம்பத்தி சிண்ட்ரோம். ஆமா, சிம்பத்தியோ டெலிபத்தியோ எனக்கு ராம பத்தின பயோகிராஃபி தெரியணும். என்கிட்ட கேட்டா நான் என்ன அவனை பத்தி புக்கா எழுதிருக்கேன்? ஏய், கோச்சுக்காதடி. நீதான் கண்ணா பின்னான்னு யோசிப்பியே. லவ்வுக்கு ஃப்ரெண்டு தானே ஹெல்ப் பண்ணணும். பண்ற என் கேரக்டர் தானே பண்ண முடியும். நீங்க ராமனை லவ் பண்றீங்கன்ற விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழி தெரியாம இருந்த எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது அவரு. அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப என்ன, உங்களுக்கு ராமனை பத்தி தெரியணும் அவ்வளவுதானே? நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. குடிக்கட்டும். தப்பா நினைச்சுக்காதீங்க. சில கசப்பான சம்பவத்தை திரும்ப நினைக்கும் போது மனசு வலிக்குது. சந்தோஷம்னா என்னன்னு தெரியாம முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறானே ராம். ஒரு நேரத்துல குடிக்க ஆரம்பிச்சான்னா ரம்முக்கு தண்ணி, விஸ்கிக்கு ஸ்ப்ரைட்டு, பிராந்திக்கு சோடா, வோட்காவுக்கு செவனப்பு, பீருக்கு டைரக்டா வயிறு, போதைக்கு இந்த ரயிலு, இது நான் ஸ்டாப் மெயிலு. நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி. என்ன சகா, சனிக்கிழமை ஆனா அவங்க கச்சேரி ஆரம்பிச்சாங்க. சிவராத்திரி தான். ஏ ராம, போதுண்டா. நான் மாமா மெசேஜா? டைம் இல்ல, எஸ்எம்எஸ் பண்ணு. ஏய் போத, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரேக் பண்ணக்கூடாது. சைடிஸுங்கிறது ஒரு முறை தான். ஆல்ரெடி நீ ஃபினிஷ் பண்ணிட்ட. இனி ராவாதான் அடிச்சாகணும். ரயிலு 8 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ரயிலு ரூல்ஸை கொஞ்சம் தளர்த்திக்கலாமே. பேச்சு பேச்சாதான் இருக்கணும், இல்லைன்னா பந்தய காசு கிடையாது. 8வது ரவுண்டு முடிஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஆள் முடிக்காம ஆட்டிட்டு இருக்கான். அட்ரா. இங்க ப்ளூடூத் ஓபன் ஆயிடுச்சு. 2வது விக்கெட்டும் காலி. ஆயிடுச்சு. இதை மட்டும் ஆடுறா. வா வா, வருது பார். இந்த வருது பார் அடுத்த பிக்சர் மெசேஜ். வா வா, வந்துரு. நிறைய கூடலாம் தழும்பாதுரா.
அவரை ஏன்டா உங்களுக்கு ஓரோட முடுற 9 நக்கல ஓரவுண்டே முடியல அவனை பார்த்து சிரிக்கிற ஐயோ போது சாமி ரயில பணத்தை வேணா எடுத்துக்க ஆளை விட்டுரு நான் போறப்பா ஓகே என்ன விட்டு கொடுக்குற நினைப்பா இந்த டகல் டிக்க வேலை என்கிட்ட வேணாம் இந்த ரவுண்டை முடிக்கிற என்ன மாதிரி ஸ்டெடியாக நிற்கிற இல்லை கனகாவோட குத்தாட்டத்தில் இந்த ரயில் தான் சோலோ ஹீரோ டேய் என்ன பாய் நீங்கள் இல்லாமல பாய் அடிச்சா புல்லு அத அடிச்சிட்டு ஸ்டடியா நீ நில்லு படிடா பாட்ட இது புல்லட் ரயிலோட வேட்ட 1 2 3 4 கூடணும் வெக்க எண்ணிக்க சிக்கன்னு ஜூவன்னு ஏறணும் அடிச்சா புல்லு அத அடிச்சிட்டு ஸ்டடியா நீ நில்லு படிடா பாட்ட இது புல்லட் ரயிலோட வேட்ட ராந்தி நம்மிதா விஸ்கி அசின் பம்பாயி ஐசு தான் ஒயின்னு வயசும் சிறுசு மனசும் புதுசு பழையாத அம்பாக நில்லு குடிக்காத உலகம் தான் ஏது கரெக்டா மாமா குடிக்காம இருந்தா தான் போரு அப்படி போடு பவர்ஃபுல் யுவராஜின் பேட்டிங் போல சிக்ஸர் தான் நீ அடிச்சு கொண்டாடுடா அடிச்சா புல்லு அத அடிச்சிட்டு ஸ்டடியா நில்லும படிடா பாட்ட இது புல்லட் ரயிலோட வேட்ட தொடர் வண்டி ரயிலு இவன் தொடர்ந்து போகும் மெயிலு காரும் குடிக்கும் பைக்கும் குடிக்கும் பெட்ரோலும் போறதான் பாரு வேறும் குடிக்கும் ஊரும் குடிக்கும் அதுக்கும் தான் தண்ணின்னு பேரு ஏதோ பாடுது கிறுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு ரவுண்டாக உக்காந்து ரவுண்ட் அடிடா ரயிலோட நீ சேர்ந்து கொண்டாடுடா அடிச்சா புல்லு அத அடிச்சிட்டு ஸ்டடியா நீ நில்லு படிடா பாட்ட இது புல்லட் ரயிலோட வேட்ட 1 2 3 4 கூடணும் வெகு எண்ணிக்க சிக்கன்னு ஜூவன்னு ஏறணும் அடிச்சா புல்லு அத அடிச்சிட்டு ஸ்டடியா நீ நில்லு படிடா பாட்ட இது புல்லட் ரயிலோட வேட்ட வாடா எல்லாம் கவுந்துட்டானுங்க அள்ளி போட்டு போ என்னடா இது இவ்வளவு பெரிய வாலிபர்கள் வந்துட்டாங்களா? ஐயோ இவனுங்களோட இதே தொந்தரவா போச்சு. நடு ராத்திரியில குடிச்சிட்டு வர வேண்டியது எதையாவது போட்டு இப்படியா குடிச்சிட்டு குமார போறீங்க அதுக்குள்ள வந்துட்டானே வேலையா இருக்கு எப்ப பார்த்தாலும் இது வேறயா? இவனோட இதே தொல்லையா போச்சு. தண்ணி எடுத்து ஊத்துமா. என்ன அது உங்களாட்டையும் ஏற்றிடுச்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு காலையில வீட்டை காலி பண்ணி கொடுக்குறீங்க. யாரா போய் சொல்றது? படிக்கலாம் தூக்கி ரோட்ல போட்டாதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். ரொம்ப நேரமா பாருங்க. இந்தாங்க நல்லா வாண்டிங்க. என்ஜாய் 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 பண்ணுங்க. போங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அறிவே
நில்றான் போகுதா ஆமாம் அங்கே ரைட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை. டேய் ம் 2 நாள் தான் டைம். அப்புறம் அதுக்குள்ள காலி பண்ணிடணும். யார் ஒன்றே வா ஏய் சும்மா இருடா. கட்டி பார்க்காத எலிஞ்சமலை ஊருக்கா கூட கிடைக்காது. ஏன்னா இது ரோதனையா போச்சு. குடியார பசங்க. டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? நாளைக்கு கண்டிப்பா காலி பண்ணி கொடுக்குறேன். நான் பாத்துக்கிறேன். சும்மா கேட்டுட்டு இருக்கானே அதுக்காக தான் நீ போ. ஆமா பாத்துக்கிறேன் உங்களை. டெய்லி சும்மா சொல்லிட்டு இருக்கேன். சரி. கத்தாம உள்ள வந்து படுக்கிறியா இல்ல பாய்க்கு வெளில பேசவா? ஏன்பா 50,000 ரூபாய் பணம் கட்டினா கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி வாங்கிட்டு போனியே, இப்படி ஒயின் ஷாப்ல ஊருக்கே ஊத்தி கொடுக்கற வேலை பாக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஊத்தி கொடுத்தாலும் அதுவும் கவர்மெண்ட் வேலைதாம்மா. ஒரு பொண்ணுங்கன்னு பார்க்க போனா ரயில்வேல வேலை பாக்குது, போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குதுன்னு சொன்னாதானே நல்லா இருக்கும். எங்க வேலை பார்க்கறது முக்கியம் இல்ல, எப்படி வேலை பார்க்கறங்கிறதா முக்கியம். இப்படி சொன்னா என்னத்துக்கு ஆறுது? சரி